இப்ப என்ன சொல்றாங்க, அறிவாலயத்திலிருந்து அவர் எல்லாரும் இளைய கலைஞர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதாக ஒரு செய்தி. ஆனா கரெக்ட் தான். அவரும் ட்ரெயின்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு, இவரும் போய் பாத்ரூம்ல 2.5 மணி நேரம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. திருவாரூர்ல இருந்து வரும்போதும் ட்ரெயின் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இவரும் வாப்பா தம்பி உன்னை விசாரிச்சுட்டு தஞ்சாவூர்ல தானப்பா உனக்கு நீ பேசுன. லாஸ்ட்ல இந்த பார்த்தீங்களா, வாயை கொடுத்து வம்படியா மாட்டி தொவன்னு எல்லா இடத்துலையும் துவைக்கிறாங்க. அதாவது நம்ம உதயநிதி அண்ணன், அதாவது பாத்ரூம் ஸ்டார், டாய்லெட் ஸ்டார், அவரை வந்து இளைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க, இளைய கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டத்துக்குள்ள இப்போ அவங்க மத்தியில் அவ்வளோதான், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, அந்த அரெஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்ச டிவிக்கு இது வேணுன்னே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. வா நீ வாடா ஒத்த கதை மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் உட்காந்துட்டு வந்துட்டு சட்டசபை வரைக்கும் நாரிச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நியூஸில் ஏதோ போட்டு இருந்துக்கிட்டு ஓட்டிட்டு அந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக தான் இருந்துச்சு. சட்டசபையில் எப்போ நாரிச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே அத்தனை பேரும் 3 மணி நேரம் ஒரு மனுஷன் பாத்ரூமில் உட்காந்துருக்கானா அவனுக்கு என்ன நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நிம்மதியான இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான். அதனால அண்ணனுக்கும் ஐயோ சட்டசபையில் போட்டு செய்யின்னு செய்கிறானுங்க, பேசாமல் பாத்ரூம்லேயே 3 மணி நேரம் உட்காந்துருன்னு சொல்லிட்டு அண்ணன் டெய்லி இப்போ பாத்ரூமில் ஒரு காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை எல்லாரும் ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அது தப்பாக இருக்குதுங்க. எல்லாரும் அப்படி விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தன் நிம்மதியாக இருக்கிற இடம் அந்த இடம் தான். நீங்கள் சட்டசபையில் போனீங்கன்னா காலையில் 9 வரைக்கும் நீங்கள் ஆரம்பிச்சு சாயங்காலம் 2 மணி வரைக்கும் நடக்குது, திடீர்னு 3 மணி வரைக்கும் நடக்குது. அந்த இவ்வளோ நேரம் இருந்துட்டு அவர் உள்ளே உட்காந்து கேட்கறதுக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கிற அத்தனை பேரை வச்சு ஒன்று பேசுனா 10 பல்லு அடிச்சு விட்டுறாங்க. இந்த பாருங்க, அவர் சொல்கிற சங்கி அமைச்சர்னு சொன்னால் பாத்ரூமில் உட்காந்துருந்த எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு பாத்ரூம் தான் நிம்மதிங்க. அவர் இருந்துட்டு போகிறாரு, ஏன் இருக்கிறல தப்பு இருக்குன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் அந்த நாட்டத்திலே உட்காந்துருக்காங்கன்னா அப்போ அது இது அது பேர் என்னது, ஒரு சாதனை தானே. அப்போ அந்த சாதனை இப்படி யாரெல்லாம் குறை சொல்றீங்கன்னா தப்புங்க, இது தப்புங்க நான் சொல்லிட்டேன். அதே போல சொல்லுங்க கேளுங்க. அதாவது வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு அன்போடு சொல்லுகிறேன், நீங்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது என்னுடைய நோக்கம் இல்லை. அதை சுட்டி காட்ட ஆரம்பிச்சா இங்க இருக்கக்கூடிய டைமே பத்தாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்குதான் உங்களை கூப்புல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம். கொத்தடிமைகளும் கொத்துசும் ஊபிஸ்களும் கேட்டு அடி வாங்கின தரணும். ஏண்டா போகிற இடம்லாம் வச்சு செய்யுன்னு செய்கிறாங்க, போகிற இடம்லாம் அவமானம் போடுறீங்க, போகிற இடம்லாம் அப்படி குஜில்மஸ் பண்ணி விட்டுறாங்க. கேட்டு வாங்காதீங்கடா, கேட்டு வாங்கினா அப்படி தான் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. நம்மளை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக போதக்கூடிய நபர்கிட்ட போதுங்க. கண்ணப்புறம் பைத்தியக்கார மாதிரி பேசக்கூடிய நபர்களை புறம் சொல்லுங்க. நிச்சயமா யாரு தம்பி, அந்த நபர் சீரியஸாகவே ஒரு மனநோயாளி. மனநோயாளிய நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். அவர் வீட்டுக்குள்ள செய்யறதெல்லாம் ஸ்கிரீன்ல செஞ்சு உட்காந்துருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மனநோயாளியை நீங்க பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த அவமானம் தேவையா? இந்த அவமானம் தேவையா? சாட்டை மஞ்சப்படி மாமா, டேய் மஞ்சை சாட்டை மோனே ஒன்னதான் வச்சு விழுக்கிறாங்கடா. ஏன்டா மனநோயாளியாம நீ பைத்தியக்காரனா நீ இவ்வளோ நாளாக இருந்திருக்க. அந்த பைத்தியக்காரனை வச்சா இவ்வளோ நாள் நம்ம வச்சு பேசிட்டு இருந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இவரெல்லாம் கூடிய செய்தியில் குயிக்காக கொண்டு அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து அதை கொஞ்சம் இப்போவே குணம் அடைய வச்சா மட்டும்தான் ஒரு சில இந்த ஒரு தற்கொலைகள்லாம் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த சாட்டை பேச்சை கேட்டு இவனுல என்ன பண்ணிடுறான்னா விஜய்னு காதல் படத்தில் பரத் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி விஜய் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொட்டிக்கிட்டே அலைய ஆரம்பிச்சிடுவானுங்க. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பைத்தியகரத்தனமாக தாங்க பண்ணிட்டு இருக்கிறான். அதனால மனநோயாளியெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி கண்டுக்காதீங்க. அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு பைத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிருங்க. மாற்றம் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு கேட்குறீங்களே. திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் பொதுச் செயலாளர் இருந்தார். அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி பேச்சு இனிமேல் பேச முடியாது, அது மாற்றம். கிட்னி திருட முடியாது இந்த ஆட்சியில், அது மாற்றம். 2 முறை கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்குது, அது இனிமேல் நடக்காது, அது மாற்றம். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஞானசேகரன் ஒருத்தன் போனான் பாரு, அந்த மாதிரி எந்த பொறுக்கியும் போக முடியாது, அது மாற்றம். ஓகே, 5 IAS அதிகாரிகளை மணல் விவகாரம் குறித்து விசாரணைக்கு ஈடு அது நடக்காது, அது மாற்றம். சிறப்பு, முடிங்க. அடுத்து வைகை செல்வன் அண்ணன் பேசணும், ஜெகதீச பாண்டியன் அண்ணன் பேசணும், உங்களுக்காக பேசுவோம். 2 முறை
கள்ளச்சாராயம் நடந்தது போலவே 2 முறை பார்த்தீங்கன்னாக்கா 4000 கோடி பேக்கேஜ்னு சொல்லிட்டு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மக்களை வந்து வெள்ளத்துல நீர்ல மூழ்க வச்சு அல்லோலப்பட வச்சீங்களா, அது இனி நடக்காது. அது ஒரு மாற்றம். மொத்த தற்கொலை டிஎம்கே ஜென்சி அத்தனை பேர் உட்கார வச்சு குத்துன்னு குத்திருக்காரு நம்ம பாய். அதாவது வச்சு செஞ்சுட்டாரு. கேட்டு வாங்குறானுங்க இவனுங்க. அந்த வாயை கொடுத்து சட்டமன்றத்தில் தான் இவனு வந்து ஐயோ உண்மையெல்லாம் வெளியே வருது, ஐயோ நம்மளை வச்சு செய்கிறாங்களே, ஐயோ நமக்கு எரியுதே, பின்னாடிலாம் புகைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமைச்சர்களே வேற யாரையும் பேச விடாம அப்படி ஊழல் நம்மளை சொல்லிட்டான், ஐயோ நம்மளை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கதற ஆரம்பிப்பானுங்க. அந்த கதற ஆரம்பித்தோடனே கத்த ஆரம்பிச்சுடுவானுங்க. பேச விடக்கூடாது, பேசினா தானே பிரச்சனை, நான் ஒன்றும் பேசவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச விடாமல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே தான் எந்த டிபேட் போனாலும் அங்கே பேசவே விட மாட்டானுங்க. அவனை ஊழல்னு சொன்னால் உன்னை கத்திடுவானுங்க, திமுக எப்படி பண்ணிச்சுன்னு சொன்னால் கத்திடுவானுங்க அப்படின்னு சொல்லும் போச்சில் வச்சு பாய் குத்துன்னு குத்திருக்காரு. கஜானா காலினா 3,78,123 சொல்ல முடியாது. 3,78,000 கோடி புள்ளி 123க்கு எப்படிங்கன்னா பட்ஜெட் போட்டீங்க? இந்த கேள்வி ஒரு பக்கம் கேட்பான். மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, எம்எல்ஏக்கு கார் கொடுக்கலாம் இல்லைன்னா அது அரசு கொள்கை முடிவு. ஆனா அன்னைக்கு என்ன பேசினாரு? கேள்வி கேட்க தெரிஞ்ச உனக்கு அது யாருக்கிட்ட கேட்கணும்னு தெரில. அதாவது நீலாம் யார்கிட்ட கேட்கணும்னா பைத்தியக்காரட்ட போய் கேள்றா. உங்கள் டிஎம்கே ஜென்சிட்ட போய் ஐயா பட்ஜெட்னு எப்படிங்க போடணும், பட்ஜெட் போடாமல் நம்ம வந்து கவர்மெண்ட் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் டிஎம்கே ஜென்சி தற்கொலைகிட்ட போய் கேளு. ஏடா தற்கொலைத்தனமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, தற்கொலையாக இருக்கலாம்டா. எப்படி முழு தற்கொலையாகவும் மட தற்கொலையாகவும் கேவலமாகவும் இருக்காதிங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பட்ஜெட் போடாமல் எந்த கவர்மெண்ட்டும் இங்கே செயல்படுமா? ஒரு வருஷத்துக்கு நீ என்ன தான் கஜானா காலியாக இருந்தாலும் இங்கே பட்ஜெட் போட்டு தாண்டா ஆகணும். மடத்தற்கூறி கஜானா காலியாக தான் ஏன் பட்ஜெட் போடுறான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். பட்ஜெட் போட்டு தாண்டா ஆகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே பட்ஜெட் நம்ம இங்கே போட்டு தான் ஆகணும். போட்டு அப்போ தான் அதை வந்து எப்படி செயல்படுத்த முடியும். நீ என்ன தான் இருந்தாலும் இங்கே கவர்மெண்ட்டு கஜானா காலியாக இருந்தாலும் கடன் வாங்கி தானே நடத்தி ஆகணும். இப்போ விஜய் அரசும் வந்திருக்கு அப்படின்னா அந்த கடனை எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகாமல் எப்படி உள்ளே கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். இவங்க வந்திருக்காங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அந்த 10 லட்சம் கோடியும் 5 வருஷத்தில் அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நடக்காத காரியம். பட் 10 லட்சம் 15 லட்சமாவோ 20 லட்சமாவோ மாறிச்சுன்னா மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். இது அவங்க இந்த 5 வருஷத்தில் எப்படி கம்ப்ரஸ் பண்ணி கீழே இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுத்துருந்து தான் பார்க்க முடியும். அதுக்குன்னு பட்ஜெட் போடாமல் இருந்துட்டு அந்த போ தெருவோட போ அப்படின்னு சொல்லிட்டு அலைய முடியுமாடா? பைத்தியம். காரை கொடுத்துட்டா கோவை சத்யன். யாருமே நிதானம் விளக்கதை ஏற்க முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. விவாதிக்க வந்திருக்கிற என் நல்ல நண்பன் வைகை செல்வன், அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பார்வையாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி. லாஸ்ட்டில் இந்த காரை வச்சு தாங்க பிரச்சனை. காரை வச்சு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து வார்த்தையை விட்டுட்டாரு. வார்த்தையை விட்டு கடைசியில் சொல்கிறாரு, இல்லைங்க தெரியாமல் கோபத்தின் வெளிப்பாட நான் வார்த்தையை விட்டேன், ஏன்னா நான் கார் வச்சுருக்கேன், கார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஜெயலலிதாமா வந்து ஒரு கார் கொடுத்தாங்க, அந்த கார் வச்சு தான் பஞ்சாயத்து. சரி ரைட் ஓகே, இல்லை அந்த காரை வச்சு தான் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இந்த வார்த்தைக்கு நம்ம ஆதரவு கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா தவறான வார்த்தையை யூஸ் பண்ண முடிச்சு அதுக்கு முட்டு கொடுக்குற ஆள் நம்ம கிடையாது. தவறுனா தவறு தான். இந்த வார்த்தையை ஒரு டிபேட்டில் பேசக்கூடாது. அவங்க எந்த வார்த்தையால் நம்மளை அடிக்கிறாங்களோ அதுக்கு டபுள் பணங்களை அவங்க செஞ்ச செயலில் ஒரு கேவலமான செயல்களையோ இல்லைனா அவனை வந்து இந்த ஆட்சி நடத்துகிறேன் பேரில் ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக அந்த காமெடியில் எடுத்து நீங்கள் உட்காந்து பேசியிருக்கலாம். என்ன நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்க, நீட் எங்கே போச்சு, எங்கேயாவது ரகசியம் எங்கேயாவது பெட்டியில் வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்து கேளுங்க. நறுக்குன்னு இருக்கும். நீட்டை எடுத்து பேசினாலே நறுக்குன்னு குத்தும் ஒவ்வொருத்த நெஞ்சில். அது வந்து அப்படி கேட்டுட்டு நீங்கள் முடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுல வந்து தவறு. இவ்வளோ இத்தனை வருஷம் அரசியலில் இருக்கிறவர் இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா உண்மையில் கண்டிக்கத்தக்கது. இது தேவையில்லாத ஒரு அணியாக தான் நான் எதிர்பார்க்குறேன். அதை மியூட் பண்ணிட்டாங்க. பட் அந்த வார்த்தை வந்து ஒரு குறிப்பாக வந்து இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட்டு அதை எப்படியும் பேட் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு இருக்கும்போது வந்து அது நம்ம முட்டு கொடுக்க முடியாதுங்க. தவறுனா தவறு. இந்த மாதிரி ஒரு கேவலமாகவும் தரங்கட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது. அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு முட்டு கொடுக்காதீங்க. ஏங்க இவர் பேசிட்டாருன்னு சொல்கிறீங்க, டிஎம்கேல இவர் பேசலையா, ஏடிஎம்கேல இவர் பேசலையா, ஏன் இந்த முட்டையிலையும் முட்டையாக இருக்காங்கல்ல அவனுக்கு பேசலையா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராதிங்க. அவனுங்களும் நம்ம இங்கே ஒன்றும் இல்லை. அவனுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு வந்து எந்த மாற்றத்தை கொடுத்தா நம்ம எதிர எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 15 வருஷமாக மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு திறநிதியை மட்டும் கஜானால வாங்கி போடுறான்னு இல்லை. அவனுல மாதிரி நம்ம கிடையாது. அதனால் இங்கே மாற்றம் சொல்லும் போச்சில் வந்து இந்த மாதிரி ஆட்களையும் நம்ம பேச விடக்கூடாது. தயவு செஞ்சு கட்சியோட
அடிப்படை உறுப்பினர்லேருந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு நீக்குங்க. ஏன்னா நீக்கிட்டு நீங்கள் அப்படின்னு அதுக்கப்புறம் சேர்க்க தான் போகிறீங்க அப்படி நீக்கினாலும், ஏன்னா இல்லைன்னா கண்டிப்பாக கண்டிங்க. ஏதாவது ஒன்று வகையில் வந்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு, அது ஒரு ரொம்ப பேடான வேர்டை யூஸ் பண்ணியிருக்கா தான் சொல்கிறாங்க. அதனால் அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா தவறான வார்த்தை, அதுக்கு நம்ம முட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. இங்கே விர்ச்சுவல் வாரிசியர் இருப்பீங்க, விஜய் அவர்களுடைய சிஎம் விஜய் அவர்களோட தொண்டர்கள் இருப்பீங்க, இல்லை வேறு கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு வந்து தயவு செஞ்சு முட்டு கொடுக்காதீங்க. தவறான வார்த்தைகளுக்கு நம்ம இன்றைக்கி முட்டு கொடுக்கக்கூடாது. அவங்களே மாதிரி நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.